மதியூகத்தையும் மனிதத்துவத்தையும் மதிக்கும் நன்னாள் என்றாகும். எம் அனைவரதும் மனத்தில் குடிகொண்டிருக்கும் மாமேதை, அணுவாராய்ச்சி நிபுணர், ஏவுகணை தொழில்நுட்ப விஞ்ஞானி, பேராசிரியர், முன்னை நாள் இந்திய குடியரசுத் தலைவர், மனிதாபிமான மகானுபாவர், குழந்தைகள் தோழன், மறைந்த டாக்டர் அப்துல் கலாம் அவர்களின் திருவுருவச் சிலை இப்பொது நூலக வளாகத்தில் திரை நீக்கம் செய்யப்பட்டிருப்பது எம் அனைவருக்கும் பேர் உவகையை தருகின்றது. டாக்டர் அப்துல் கலாம் அவர்களின் சிந்தனைகள் எப்போதும் மனித வள மேம்பாடு, நாட்டின் வளர்ச்சி என்பவற்றையே குறியாக கொண்டிருந்தன. ஒரு நாட்டை மேம்படுத்துவதற்கு மாணவர்களின் பங்களிப்பே மிக உன்னதமானது என்பதில் உறுதியாக இருந்த டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் மாணவர்களை நெறிப்படுத்துவதிலும் அறிவூட்டுவதிலும் அவர்களை சரியான பாதையில் வழிப்படுத்துவதிலும் தமது கூடிய நேரங்களை செலவழித்தார். இவர் மாணவர்களை விழிக்கும் போது, அன்பான மாணவர்களே, கனவு காணுங்கள் என விழித்தே தமது உரையை தொடங்குவார். அவரின் உரையில் கனவு என்பதற்கு மிக சிறப்பானது ஒரு விளக்கத்தை அளித்திருந்தார். அதாவது, உறக்கத்தில் வருவதல்ல கனவு, உன்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு. ஒவ்வொரு மாணவனும் மாணவியரும் தாம் என்னவாக வர வேண்டும் என்பதை முன்கூட்டியே தீர்மானித்துக் கொண்டு அந்த நிலையை அடையும் வரை ஊனுறக்கம் மறந்து தொடர்ந்து பாடுபட வேண்டும். அப்போது அவர்களின் இலக்கை சுலபமாக அடைய முடியும் என்பதே அவரின் கருத்தாக இருந்தது. டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் தமிழ்நாட்டில் ராமேஸ்வரம் பகுதியில் பிறந்து வளர்ந்த ஒரு இந்தியராக இருந்த போதும் அவர் இந்திய மண்ணுக்கு மட்டும் சொந்தமானவர் அல்ல. அவர் தமிழை நன்கு பேசக்கூடிய ஒரு தமிழ் பேசும் உலக தலைவராக திகழ்ந்தார். அந்த வகையில் அவர் எமது வடபகுதி மக்களுக்கும் சொந்தக்காரராக, எமது தமிழ் பேசும் மக்களின் தலை சிறந்த தலைவனாக, எம் மாணவர்களின் வழிகாட்டியாக இன்றும் மிளிர்ந்து கொண்டிருக்கின்றார்.